நெல்லையில் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் செய்தியாளர்களை சந்திக்கிறார். நேரலையில் பார்க்கலாம். இன்னொன்று, நான் அன்றைக்கு சொன்னதை தவறாகவும் சில பேர் புரிந்து கொண்டார்கள், அல்லது அவர்கள் தொலைக்காட்சியில் அப்படி போட்டிருக்கலாம். அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கிற நாங்கள், அது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். தேசிய ஜனநாயக கூட்டணினால பிஜேபி தலைமையிலான கூட்டணி தான் இந்திய கூட்டணி. இந்திய அளவில் பாஜக தலைமையிலான கூட்டணி. தமிழ்நாட்டில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைந்திருக்கு. எங்களுக்கான தொகுதிகளை சுமூகமாக பாரதிய ஜனதா கட்சி மூலம், அவர்களுடைய கைடன்ஸ் மூலம் நாங்கள் அதிமுகவிடம் பெறுவோம் என்பதுதான் சொன்னேனே தவிர, ஏன்னா தொகுதி பங்கீடு 10 ஆண்டு கூட்டணி, உறுதியான கூட்டணி, கொள்கை கூட்டணின்னு சொல்ற திமுக கூட்டணியில இன்னைக்கு சீட் ஷேரிங்ல எவ்வளவு அடிதடி, எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு தெரியும். அதே போன்ற எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் சுமூகமாக எங்கள் கூட்டணியில தொகுதி பங்கீடு நடைபெற்று நாங்கள் வெற்றியை நோக்கி செல்ல வேண்டும் என்பதற்காக நான் எப்படி தேர்தலில் போட்டியிட வேண்டாம் என்று முடிவெடுத்தேனோ அதுபோல சுமூகமான அந்த நிலை எட்டப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் நான் பாரதிய ஜனதா கட்சியோட கைடன்ஸோட எங்கள் கட்சிக்கு தேவையான சீட்டுகள் பெறுவேன் என்று சொன்ன. வேற எந்த ஒரு மனமாச்சரியம்லாம் இல்லை. இரட்டை இலக்கத்தில் தொகுதிகள் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதா? ராஜ்யசபா எம்பி நான் கேட்கல, நான் சொல்லிட்டேன், நான் கேட்கவில்லை அப்படின்னு பல முறை சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். நியூஸ் 18 அது வந்திருக்கு. இன்னொன்னு கொஞ்சம் பொறுத்துருங்களேன், வெகு விரைவில் கௌரவமான தொகுதிகளில், அதாவது நியாயமான தொகுதிகளை எங்களுக்கு தகுதியான வேட்பாளர்களுக்கு நீங்கள் எல்லாம் பாராட்டுகின்ற அளவுக்கு, தேர்தல் நேரத்தில் அவரப்ப சார் சரியா கரெக்டாக தான் வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லுகிற அளவுக்கு, கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுகிற அளவுக்கு நாங்கள் தேர்தலில் போட்டியிட்டு மாபெரும் வெற்றி பெற்று சட்டமன்றத்திற்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த வேட்பாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக வெற்றி பெறுவார்கள்.